அப்படி இவர்கள் இந்துக்கள் மீது அக்கறையாக இருந்தால், தமிழ்நாட்டில் இதே பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவர்களைத்தானே கோயிலுக்குள் வரக்கூடாது என்று இவர்கள் தடுத்தார்கள். வெளியில நின்று கோயில் கோபுரத்தை பார்த்துட்டு போ, அது போதும் உனக்கு, உன்னோட பிறப்புக்கு அது போதும், நீ இழிபிறவியை சார்ந்தவன், எங்கள் தெருக்களில் வந்துவிடக்கூடாது, நாங்கள் வரும்போது எங்கள் எதிரே வந்துவிடக்கூடாது, நாங்கள் வரும்போது உங்களுடைய பெண்கள் முலையை திறந்து வைத்துக் கொண்டுதான் வர வேண்டும், முலையை மூடிவிடக்கூடாது, நீங்கள் ஆண்களாகிய நீங்களும் தலைப்பாகையை கழற்றி விட வேண்டும், தோளில் இருக்கின்ற துண்டை இடுப்பில் கட்டி கொள்ள வேண்டும் அல்லது கக்கத்தில் சொருகி வைத்துக் கொள்ள வேண்டும், செருப்பணிய கூடாது, கல்வி கற்க கூடாது, எங்களுக்கு அடிமை தொழில் மட்டும்தான் நீ செய்ய வேண்டும், வேலை பார்க்க கூடாது. இப்படியான பல சட்ட திட்டங்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசி, எம்பிசி இவர்கள் மீது செலுத்தியவர்கள் இந்த 3% மக்கள் தானே. அதை மறந்துவிட்டு இவர்கள் இந்துக்கள் என்று அழைக்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவை சார்ந்தவர்களும் இவர்களுக்கு கொடி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகின்ற கூப்பாடுகளை உயர்த்தி குரல் எழுப்பி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த கொடுமையை நாம் எங்க போய் சொல்றது? இப்படியாக பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டியின் சமூக விடுதலைக்காக, பொருளாதார விடுதலைக்காக, அவர்களுடைய மானம் மரியாதைக்காக, அவர்களுடைய கல்விக்காக, அவர்களுடைய முதுகெலும்பை நிமிர்த்துவதற்காக காலமாக உழைத்த ஒரே இயக்கம் நம்முடைய தந்தை பெரியாரில் இருந்து ஆரம்பித்து, நீதி கட்சியில் இருந்து ஆரம்பித்து, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று மட்டும்தானே நம்மால் சொல்ல முடியும்.